நமஸ்காரம் எல்லாருக்கும். 3வது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். திருத்திய அத்தியாயத்துல நேத்திக்கு நம்ம லாஸ்டா பார்த்தது அந்த கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு என்ன சொல்றார் கடைசியானா, என்கிட்ட அதாவது நம்ம எல்லாருக்குள்ளேயும் அந்தர்யாமியா இருக்கிற அந்த பரமாத்மா அப்படிங்கிற என்னிடம் நீ ஒன்றிய மனதோடு எல்லா கர்மம் நீ பண்ற அத்தனை கர்மத்தையும் எனக்கு அர்ப்பணம் செஞ்சு கொஞ்சமும் அந்த மமகாரம் இல்லாம, கொஞ்சமும் ஆசை இல்லாம, கொஞ்சமும் துன்பம் இல்லாம நீ யுத்தம் செய்ய புறப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பண்ணலேனா என்ன தீங்கு விளைவிக்கும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிண்டே வந்தார். ஓகே, சோ அதுக்கப்புறம் இதையும் சொன்னார். அதாவது அவாவா வர்ணாசிரமத்துக்கு உட்பட்டு அந்த தர்மங்களை நீ பரதர்மத்தை கடைபிடிச்சு நீ மேன்மை உற முடியாது. ஸ்வதர்மத்தை நீ கடைபிடிச்சு நீ அதுலதான் மேன்மை உறணும். சோ நீ அப்படி ஸ்வதர்மத்தை கடைபிடிச்சு நீ மரணம் இதுவாக நேரிட்டாலும் அது உனக்கு வாழ்க்கை மேன்மையே தரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். அவாவா உங்களுக்கு விதிக்கப்பட்ட அந்த தர்மத்தை நீங்க அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சாஸ்திரத்துல சொல்லியிருக்கு, அவாவாளுக்கு உரிய தர்மங்கள் அவ்வளோ கிளியரா கொடுத்திருக்கு, அதை நீங்க அனுஷ்டிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ என்ன பண்றார், அர்ஜுனனுக்குள்ள ஒரு கேள்வி வருது. இப்படி ஸ்வதர்மத்தை தான் கடைப்பிடிக்கணும், பரதர்மத்தை கடைப்பிடிக்கிறதுனால நம்ம மேன்மை அடைய முடியாது, மாறாக நம்மளுக்கு அது தீங்கதான் விளைவிக்கும்னு தெரிஞ்சும் ஏன் மனுஷா பாவ செயல்ல ஈடுபடுறா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனனுக்கு ஒரு டவுட் வருது. அத பகவான்கிட்டயே கேக்குறா. இத்தனையும் தெரிஞ்சு அவாவா ஸ்வதர்மத்தை பண்ணாதான் மேன்மை அடைய முடியும்னு தெரிஞ்சும் ஏன் எல்லாரும் பாவ செயல்கள்ல ஈடுபடுறா, அதுக்கு காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க விரும்புறேன் அப்படின்னு கேக்குறார். அதுதான் இப்போ வருது. அர்ஜுன உவாச்ச 36th. அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக, புருஷகல பூருஷக, அனிச்சன் நபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. கோமதி மேம். அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷக அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அர்ஜுன சொல்லி ஆரம்பிங்கோ. அர்ஜுன உவாச்ச அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. அத கேன பிரயுக்தோயம் பாபம் சரதி பூருஷः அனிச்சன்னபி வார்ஷ்ணேய பலாதிவ நியோஜிதः. ஓகே, சோ அர்ஜுனன் கேக்குறா, பகவானே கிருஷ்ணா, ஏன் இந்த மனுஷா என்னமோ யாரோ அவளை ஃபோர்சிபிளா பாவ செயல்ல செய்ய வைக்கிற மாதிரி எப்பவுமே பாவத்தை மட்டுமே செய்து கொண்டிருக்கிறார்கள், ஏன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. அந்த பாவ செயல்ல இந்த மனுஷால யார் ஈடுபடுத்துறா? பகவானே மனிதர்களை பாவம் செய்ய சொல்றாரா, பாவ செயல்ல தள்ளுறாரா? அதனாலதான் பகவானே தள்ளுறதுனாலதான் மனுஷாளுக்கு அந்த பாவத்திலேந்து மீள முடியலையா? இல்ல அவாவா பிராரப்தத்துக்கு கட்டுப்பட்டு பாவம் செய்ய தோன்றதா அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல இதை தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு அர்ஜுனன்
பகவான்கிட்டயே கேட்டு அதுக்கு தெளிவான பதில் பெற விரும்புகிறார். சோ ஏன் மனுஷா பாவம் பண்றா? பிராரப்தத்தினாலயா, இல்ல பகவானே இவாள செய்ய சொல்லி அத பகவானோட ஆணைங்கிறதுனால இவ பண்றாள, இல்ல இத தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கா, எனக்கு தெரிஞ்சுக்க ஆவலா இருக்கு அப்படின்னு உடனே பகவான் சொல்றார், ஏன் மனுஷா பாவ செயல் செய்யறா? ஒரே காரணம், மூல காரணம்னு பார்த்தோம்னா ஒண்ணுதான், ஒரே வார்த்தை தான் அது. அதுதான் இப்போ பார்க்க போறோம். ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ क्रोध ஏஷ ரஜோகுண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். ஏமா ரவிக்குமார் மேம். நமஸ்காரம் மாமி. காம ஏஷ क्रोध ஏஷ. ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ क्रोध ஏஷ ரஜோகுண சமுத்பவः ரஜோகுண சமுத்பவः ரஜோகுண சமுத்பவः. ஒரு வாட்டி போறோம். சரி. மகாசனோ மகாபாப்மா மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். வித்யேன மிக வைரிணா. ஸ்ரீ பகவான் உவாச்ச காம பக பக ஸ்ரீ பகவான் உவாச்ச காம ஏஷ क्रोध ஏஷ ரஜோகுண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். காம ஏஷ क्रोध ஏஷ ரஜோகுண சமுத்பவः மகாசனோ மகாபாப்மா வித்யேன மிக வைரிணம். மேம் அந்த ஏஷக்கு அப்புறம் விசர்கா இருக்கா? நோ இல்ல. ஓகே, தேங்க்யூ மாமி. ஓகே. சோ இங்க சொல்ற, மனுஷா பாவச் செயல்கள் செய்வதற்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, அந்த ரஜோகுணம், முக்குணங்கள்ல ரஜோ தமோ தாமச குணம், சாத்விக குணம் 3 இருக்கு இல்லையா? அதுல அந்த ரஜோ குணத்திலிருந்து உண்டாகிய அந்த காமம்னா என்ன? ஆசை, விருப்பு. அந்த காமமும் குரோதமும் தான் இது எல்லாத்துக்கும், பாவத்துக்கு எல்லாம் காரணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில சொல்லிட்டா. காமம், அந்த காம குரோதம், விருப்பு வெறுப்புல ரொம்ப இந்த பாவ செயலுக்கு முக்கியமான காரணம்னு பார்க்கும் பொழுது அந்த ஆசை, அந்த காமம்ங்கிறது தான் இது அத்தனைக்குமே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ இப்போ இந்த உலகத்துல இருக்கிற அந்த சுகங்களை அனுபவிக்க நம்மளுக்கு அந்த ஆசை பெருகி கொண்டேதான் போறதே தவிர, என்னைக்காவது அது போறோம் அப்படிங்கிற அந்த இது வருதா? வரதே இல்லை. இது எதுக்கு கம்பேர் பண்ணி சொல்றான்னா, ஒரு விறகு இருக்கு. அந்த விறகு நம்ம நெருப்பு மூட்டி வைக்கிறோம். அது மேல இன்னும் கொஞ்சம் நெய்ய விட்டா என்ன ஆகும்? இன்னும் ஜெகஜோதியா எரியும். இன்னும் மேல நெய்ய விட இன்னும் எரியும். அந்த மாதிரி நெய்ய விட 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 இன்னும் ஜுவாலை பெருசா விட்டுண்டு எரிஞ்சுட்டேதான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரிதான் இந்த காமத்தினால் நம்மளுக்கு இந்த உலக சுகங்கள்ல அந்த பேராசையா ஆயிடுறது. ஆசைங்கிறது முத்தி போய் பேராசை, அதாவது அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப்புங்கிறதே கிடையாது. அந்த மாதிரி சொல்றா. சோ இந்த எல்லா தீமைகளுக்கும் காரணமா இருக்கிறது இந்த காமம்தான். அது மனுஷாளுக்கே தெரியாம அவளை பாவச் செயலில் ஈடுபடுத்துகிறது. சோ ஒரு மனுஷனுடைய பிராரப்தத்தினாலேயோ இல்ல அந்த பகவானே காரணம் கிடையாது. இந்த காமம், இந்த ஆசைங்கிறது தான் நம்மளுக்கு பற்றுதலை உண்டாக்குகிறது, அவனை பாவங்களில் ஈடுபட செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படி அந்த பாவ செயல் அதை ஈடுபடுத்துறதுனால என்ன ஆறுது? திருப்பிய மனுஷா இந்த
பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த நரகத்துல திருப்பி திருப்பி சுழண்டுன்னு இருக்கா. அவளுக்கு அந்த துக்கம் நீங்கா துக்கமா இருந்துட்டு இருக்கு. சோ ஒரு ஆன்மீக பாதையில முன்னேற்றம் அடையறதுக்கு இந்த காமம்ங்கிறது ஒரு தடைக்கல்லா இருக்கு. சோ இந்த காமம்ங்கிறதே இந்த ஞானத்துக்கு எதிரியா இருக்கு அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட், தூமே நாவ்ரியதே வன்ஹிஹி. வன்ஹிர்னு இருக்கு, வன்ஹிஹி பண்ணிக்கோங்க, விசர்க்கம் போட்டுக்கோங்க. யதா தர்ஷோ மலேன ச யதோல்பே நாவ்ருதோ கர்ப்பஹ. கர்ப்பஸ்னு இருக்கு, இஸ் எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. கர்ப்பஹ ததா தேனேத மாவ்ருதம். ஹேமசித்ரா மேம். धूमेनाव्रियते वह्निः धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम् तथा तेनेदमावृतम् धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम् धूमेनाव्रियते वह्निः यथादर्शो मलेन च यथोल्बेनावृतो गर्भः तथा तेनेदमावृतम्. ஓகே. Thank you. சோ ஒரு மனுஷாக்குள்ள ஞானம் அப்படிங்கிறது இருக்கு. எல்லா மனுஷாளுக்குமே அந்த ஞானம்ங்கிறது உள்ள பர்மனண்டா இருக்கு. ஆனா என்னன்னா நம்மளுக்கெல்லாம் அது மேல ஒரு அவ்வளோ பெரிய அழுக்கான லேயர் இருக்கு. அந்த அழுக்கான அந்த லேயரை ரிமூவ் பண்ணினா அந்த ஞானம்ங்கிறது வெளிப்படும். சோ நம்ம அத்தனை பேருக்குள்ளயுமே அந்த ஞானம்ங்கிறது இருக்கு. ஆனா அது மறைக்கப்பட்டிருக்கு, மூடப்பட்டிருக்கு. எப்படி மூடப்பட்டிருக்குங்கிறா, அதாவது ஒரு நல்ல நெருப்பு ஜுவாலை விட்டுண்டு எரிய நெருப்பு ஒரு புகை மூட்டமா இருக்கு அந்த இடத்துலன்னா அந்த நெருப்பு பின்னாடி தெரியாது இல்லையா? சோ அந்த புகை மூட்டத்தினால் எப்படி அந்த நெருப்பு மறைக்கப்படுகிறதோ அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு கண்ணாடி இருக்கு, முகம் பாக்குற கண்ணாடி. அது மேல நன்னா அழுக்கு படிஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம போய் நம்ம முகத்தை பார்த்தா அது தெரியுமா? தெரியாது. அது கண்ணாடிங்கிறதே தெரியாது, ஏதோ ஒரு சவறுன்னு நினைச்சுப்போம். சோ அந்த கண்ணாடி மேல் எப்படி அழுக்கு படர்ந்து அந்த கண்ணாடியை மறைக்கிறதோ இது ரெண்டாவது. மூணாவது என்ன சொல்றாருன்னா, நம்ம தாயினுடைய கர்ப்பப்பையில இருக்கிற அந்த கரு, அந்த கருவை எப்படி அது மேல இருக்கிற அந்த தசை மூட்டம், அவ்வளோ நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஃபிளஷ் இருக்கு இல்லையா, அந்த தசை மூட்டத்தினால் எப்படி அந்த கரு மறைக்கப்படுகிறதோ அதே மாதிரிதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்கிற அந்த ஞானம்ங்கிறது இந்த காமத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சோ எல்லாருக்குள்ளேயும் ஞானம் இருக்கு. ஆனா இந்த ஆசைங்கிற அந்த லேயர் இருக்கு பாருங்க, அது அப்படியே அந்த ஞானத்தை பூசி மேல இதுவாயிடுது. சோ அந்த ஆசையெல்லாம் நீ அகற்ற 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 அந்த ஞானம் வெளிப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்த ஆசைங்கிறது மட்டும் ஒரு காட்டுத்தீ மாதிரி அப்படிங்கிற, அதாவது அத அதுக்கு ஒரு இதுவே கிடையாது, அது ஒரு திருப்தியே அடையாது. அது அப்பேற்பட்ட ஒரு ஞானத்துக்கு எதிரியா இருக்கு இந்த காமம் அப்படிங்கறத அடுத்தது சொல்ற. ஆவ்ருதம் ஞான மேதேன ஞானினோ நித்ய வைரிணா காமரூபேண கௌந்தேய துஷ்பூரே
நாலனே சாரி துஷ்பூரே நாணலேன ச ஹேமாவதி மாமி. ஆவ்ருதம் ஞானமேதேன आवृतं ज्ञानमेतेन ஞானினோ நித்யவைரிணா ज्ञानिनो नित्यवैरिणा காமரூபேண கௌந்தேய कामरूपेण कौन्तेय கௌந்தேல கௌந்தே कौन्तेय துஷ்பூரேணானலேன ச दुष्पूरेणानलेन च आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च आवृतं ज्ञानमेतेन ज्ञानिनो नित्यवैरिणा कामरूपेण कौन्तेय दुष्पूरेणानलेन च. ஓகே. சோ நான் சொன்னேன் போன இதுல அந்த ஞானம்ங்கிறது எல்லாருக்கும் இருக்கு, ஆனா காமத்தினால் மூடப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஆனா அந்த ஞானம்ங்கிறதுக்கு காமத்தோட ஞானத்துக்கு வலு ஜாஸ்தி. சோ நம்ம மனசு வச்சோம்னா அந்த திரையை, அந்த காமங்கிற திரையை கம்ப்ளீட்டா அகற்றி அந்த ஞானம் வெளிப்பட முடியும். அதுக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்கு அப்படிங்கிறா. அதை எப்படி வெளிக்கொணருது, எப்படி அந்த காமத்தை விரட்டி அடிக்கிறது அப்படின்னா, சாதுக்களுடைய சங்கத்தினாலும் சாஸ்திர உபதேசம் படி நடந்து கொள்வதாலும், அதே மாதிரி அந்த பரமாத்மா அப்படிங்கிற அந்த ஞானம் இருக்கு இல்லையா, பரமாத்மா அப்படின்னு நம்மளுக்கு அந்த ஞானத்துல ஒரு ஈடுபாடு, ஒரு விழிப்பு நிலை நம்மளுக்கு ஏற்பட்டதுன்னா, இதெல்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இதெல்லாம் நம்ம கரெக்டா பண்ணினோம்னா, அதாவது பரமாத்மா பத்திய ஒரு ஞானம், அந்த விழிப்பு, அதே மாதிரி சாஸ்திரங்களை கடைபிடிக்கிறது, இன்னொன்னு நல்ல சத்சங்கம், இதெல்லாம் இருந்ததுனாலே அது அந்த காமத்தினால் நம்ம அந்த ஞானம் சூழப்பட்டிருந்தாலும் அந்த ஞானம்ங்கிறது அந்த அந்த லேயரை அப்படியே, காமம்ங்கிற அந்த லேயரை அகற்றிண்டு அது தானாவே ஒளி வீசிக்கொண்டு வெளியில வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சோ அந்த ஞானம்ங்கிறதுக்கு அப்பேற்பட்ட பவர் இருக்கு. அந்த காமம்ங்கிறதோட ஞானத்துக்கு வலு ஜாஸ்தி. பட் இந்த முறைகளை பின்பற்றினா அந்த ஞானம் தானாகவே வெளியே வரும், ஒளி வீசி பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். இந்திரியாணி மனோ புத்திஹி, அங்க ஒரு விசர்க்கம் போட்டுக்கோங்க, ரவ அடிச்சுட்டு அ போட்டுக்கோங்க. அஸ்யாதிஷ்டான முச்சியதே ஏதைர் விமோஹயத் ஏஷ ஞான மாவ்ருத்ய தேஹினம். இந்து மேம். இந்திரியாணி மனோ புத்திஹி. இந்து மேம். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோஹயத்யேஷ ஏதைர்விமோகயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். ஞானமாவ்ருத்ய தேஹினம். இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோகயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். இந்திரியாணி மனோ மேம் சொல்லுங்க சொல்லுங்க. இந்திரியாணி மனோ புத்திஹி அஸ்யாதிஷ்டானமுச்யதே ஏதைர்விமோகயத்யேஷ ஞானமாவ்ருத்ய தேஹினம். ஓகே. சோ அந்த ஞானத்தை வெளிக்கொணர்வதற்கு
அந்த காமத்தை அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அதை எப்படி அழிக்கணும்? அந்த காமம்ங்கிறது ஒரு ஜீவனுக்குள்ள எங்க இருக்கு அப்படிங்கறத சொல்றார். அதாவது நம்மளுடைய புலன்கள், நம்மளுடைய மனம், நம்மளுடைய புத்தி, இதுதான் காமத்தின் இருப்பிடமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். சோ ஒரு மனுஷா மேன்மையை அடைய வேண்டும் அப்படின்னா இந்த புலன்களிலிருந்தும் மனதிலிருந்தும் புத்தியிலிருந்தும் இந்த காமத்தை வெளியே விரட்டி அதை அழிக்க வேண்டும். அங்கதான் அது இருக்கு அப்படின்னு சொல்றான். இல்லேனா ஒரு வீட்டுல ஒரு திருடன் பூந்தா எப்படி கலவரமாகுமோ அந்த மாதிரி இது அந்த ஜீவனுக்குள்ள அந்த காமம் பூந்து அந்த ஞானத்தை என்டையரா மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். சோ மனுஷா பாவ செயல்களை செய்வதற்கு மூல காரணமா இருக்கிறது அந்த காமம்தான். அந்த மனிதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறதும் அந்த காமம்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். இத ரொம்ப ரொம்ப ஒரு அழகான ஒரு கதை மூலமா சொல்றா. அந்த கதை இங்க போட்டிருக்கு, நான் அதை அப்படியே சொல்றேன் சின்னதா. ஏன்னா யூஸ்வலா ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஒரு கதை மூலமா சொல்லும் பொழுது நம்மளுக்கு அது இன்னுமே நன்னா ஆணித்தனமா பதியும். என்ன சொல்ற அப்படின்னா, நான் அந்த ராஜா பேரு அந்த இதெல்லாம் நான் விட்டுடுறேன். ஐ வில் ஜஸ்ட் மென்ஷன் ஹீஸ் அ ராஜா. சோ ஒரு ராஜா இருக்கான். அந்த ராஜாக்கு பார்த்தோம்னா ஒரு ஹையரார்கிய பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு ராஜா இருக்கான், அவனுக்கு ஒரு மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இருக்கான், முதல் அமைச்சர். அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், துணை அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அந்த ராஜாவோட அந்த என்டையர் எம்பையர் இருக்கு இல்லையா, அதுல 10 மாவட்டங்களா அதை பிரிச்சிருக்கா. அந்த 10 மாவட்டங்களுக்கும் ஒரு தலைவர். ஓகேவா? இதுதான் ஃபுல் ஹையரார்கி. ஒரு பெரிய எம்பையர், ராஜா, ஒரு சீஃப் மினிஸ்டர், அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட், அப்புறம் 10 மாவட்டங்கள், 10 மாவட்டங்களுக்கும் 10 தலைவர்கள். இப்படி ஒரு அரசாங்கம் இருக்கு. அங்க பார்த்தோம்னா அந்த ராஜாங்கிறவன் ரொம்ப நல்லவன், நல்ல நடத்தை. அவனோட ஆட்சியில மக்கள் ரொம்ப சுகமா வாழ்ந்துட்டு வந்தான். அப்போ அங்க ஒரு வாட்டி என்ன ஆறுது, அந்த நாட்டுக்கு ஒரு பெரிய ஒரு வஞ்சகன் வரான். அவன் உடம்பு முழுக்க உள்ளத்துல ஃபுல்லா விஷம். அவனோட பேச்சு அவ்வளோ இனிமையா இருக்கும். ஆனா அவன் அதாவது பேச்சிலேயே எல்லாரையும் மயக்கிடுவான், அந்த மாதிரி ஒரு டைப். ஆனா உள்ளத்துல முழுக்க விஷம், பேச்சுல எல்லாரையும் மயக்கிடுவான். அவன் என்ன பண்றான், அந்த கெட்டவன் ஒரு வணிகனா அவன் வேஷம் போட்டுண்டு அந்த இடத்துக்கு வரான். வந்துட்டு நான் சொன்னேன் இல்லையா 10 மாவட்டங்கள், 10 மாவட்டங்களுக்கும் தலைவர் அதிகாரி இருக்கான்னு. சோ என்ன பண்றான், ஒவ்வொரு அதிகாரியா போய் பாக்குறான். பார்த்துட்டு அவ அந்த இடத்துல அந்த மாவட்டத்துல இவன் வியாபாரம் பண்ணறதுக்கு அனுமதி கேக்குறான் இந்த கெட்டவன். அப்போ அவளுக்கு என்ன, அதுக்கு வேண்டிய அந்த சன்மானம், அதாவது அந்த பிரைபரி, அதெல்லாம் சொல்லி அவளை ஆசை காட்டுறான். அத அவன் பூர்த்தியும் செய்யறான் அவளுக்கு, அந்த அதிகாரிகளுக்கு. அதனால அவளும் என்ன ஆறா, அவனோட ஆசை வலையில விழுந்துடுறா. ஆனா என்ன, அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவளால போக முடியாது. ஏன்னா அவளுக்கு மேல ஒரு அதிகாரி இருக்கா இல்லையா. சோ அவளோட பெர்மிஷன் இல்லாம ஒன்னும் பண்ண முடியல. அதனால என்ன பண்றா, அந்த வணிகனை கூட்டுண்டு அவ எல்லா அதிகாரிகளும், அந்த 10 அதிகாரிகளும் சேர்ந்து அந்த அசிஸ்டன்ட் சீஃப் மினிஸ்டர், அதுக்கு முன்னாடி லெவல்ல இருக்கா இல்லையா, அவன் கிட்ட அழைச்சுண்டு போறான். அவன் என்ன பண்றான், அவரையும் அதே மாதிரி ஆசை வார்த்தை சொல்லி மயக்கறான். அவனும் அந்த வலையில விழறான். ஆனா அவனுக்கும் ஃபுல் அந்த இது இல்ல அப்படிங்கறதுனால அவனுக்கும் அந்த ஃபுல் பவர் இல்ல இல்லையா. சோ அதனால அவன் என்ன பண்றான், அவன் அந்த சீஃப் மினிஸ்டர்கிட்ட அழைச்சுட்டு போறான். அந்த சீஃப் மினிஸ்டரும் அதே மாதிரி இவன் வலையில விழறான். அவனுக்கு ஃபுல் அதிகாரி இல்லைன்னு கடைசியா என்ன பண்றான், அந்த ராஜா கிட்டேயே அழைச்சுன்னு போயிடுறான் அந்த வணிகனை. அந்த ராஜாவோட இது இல்லாம அவனால ஃபுல்லா அந்த நாட்டுல வணிகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது, பெர்மிஷன் வேணுங்கிறதுனால நேரா ராஜா கிட்டேயே அழைச்சுட்டு போறான். அந்த வணிகன் அவ்வளோ தந்திரசாலி.
அதாவது அந்த ராஜாக்கே வந்து அவன் பேராசை காட்ட ஆரம்பிக்கிறான். அந்த ராஜாவையும் அந்த பேராசை பிடிச்சிருந்தது. உடனே என்ன பண்றான் அந்த ராஜா, தன்னோட நாட்டுல எல்லா இடத்துலயும் தடையே இல்லாம நீ வியாபாரம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அனுமதி கொடுத்துடுறான். அதாவது என்ன, வார்த்தை தான் அவன் அப்படியே மயக்கிற மாதிரி அவ்வளோ ஆசையா பேசுறான், அப்படி பேராசை காட்டுறான், இதை தரான் அதை தரான், அதுல மயங்கி அவ இது பண்றான். ஆனா அவனுக்கு உள்ளத்துல வேற ஒரு எண்ணம், அத்தனையும் விஷம். சோ அவன் என்ன பண்றான், எல்லாம் பணத்தை எல்லாம் கொடுத்து அவ வாயெல்லாம் அடைச்சிட்டு ஜம்முன்னு அவனோட வலைய விரிச்சான். நாடு முழுக்க அவனோட புகழ் பரவ ஆரம்பிச்சுது. அந்த வணிகனோட இது பரவ ஆரம்பிச்சுது. என்ன பண்ணா, கொஞ்சம் கொஞ்சமா மக்களோட பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். அதாவது முதல்ல ஆசை வார்த்தை காட்டி அப்புறம் பின்னாடி அவளையே வஞ்சகத்துல இது பண்றது, வீழ்த்துறது. சோ அந்த மாதிரி மக்களோட பணத்தை கொள்ளையடிக்க ஆரம்பிச்சான். சோ அத வந்து இவாளும் ஒன்னும் தடங்களே இல்லை. ஏன்னா இவ எல்லாருக்கும் அவன் வந்து பேராசை காட்டி அவளுக்கு அந்த செட்டில்மெண்ட் பணத்தை எல்லாம் கொடுத்ததுனால அவளும் ஒண்ணுமே சொல்லல. இவன் சந்தோஷமா இவன் பாட்டுக்கு மக்கள் பணத்தை கொள்ளடிக்க ஆரம்பிச்சான். இப்படியே என்ன ஆச்சு, நாட்டுல இருக்கிற அத்தனை செல்வத்தையும் சூறையாடினா தன்னோட செல்வாக்கை ரொம்ப பெருக்கிண்டே போனான். கடைசியில என்னாச்சு, அந்த அரசனுடைய அத்தனை செல்வத்தையும் அவன் பிடுங்கிண்டு அந்த அரசனையும் கைது பண்ணி சிறையில அடைச்சிட்டான் அப்படிங்கிறது கதை. சரியா? இதுதான், அதாவது ஒரு ஆசை வார்த்தையில மயங்கி கெட்டு போன ஒரு அரசன். இப்போ இந்த கதையில பார்த்தோம்னா அந்த ராஜாங்கிறது வேற யாரும் இல்லை, அந்த நம்ம ஜீவாத்மாங்கிறது தான் அந்த ராஜா. அப்புறம் அந்த ஃபர்ஸ்ட் சீஃப் மினிஸ்டர்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து நம்மளுடைய புத்தி. அந்த இதுக்கு அசிஸ்டண்டா இருக்கிற அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர்னு சொன்னேனே, அது வந்து நம்மளுடைய மனசு. ஓகேவா? சோ ஜீவாத்மா, புத்தி, மனம். அதுக்கப்புறம் அந்த 10 அந்த மாவட்டங்களுடைய அதிகாரிகள்னு சொன்னேன் இல்லையா, அதுதான் நம்ம 10 புலன்கள் அப்படின்னு சொல்றோம். இப்போ இதுல வந்து பார்த்தோம்னா அந்த வஞ்சகன், அந்த வணிகன் இருக்கானே, பேராசை காட்டினானே, அதுதான் என்ன அப்படின்னா அந்த காமம். காமம்ங்கிற அந்த வணிகன் தான் அந்த ஜீவாத்மா வரைக்கும் அத்தனை லேயரையும் ஒவ்வொருத்தரையா மனச தன் வசப்படுத்தினான், புத்திய தன் வசப்படுத்தினான், கடைசியில அந்த ஜீவாத்மாவையும் தன் வசப்படுத்தினான். புரியறதா? இந்த கதைக்கும் நம்மளுடைய அந்த உடம்புல இருக்கிற ஆத்மா, மனம், புத்திங்கிற லேயரும் அப்படியே இந்த கதையோட சொல்லும் பொழுது இப்போ ஈஸியா நம்மளுக்கு புரியறது பாருங்க. சோ அந்த காமம்ங்கிறது தான் வந்து நம்மளுக்கு அந்த அறிவுத்திரையை மூடுகிறது, அவனை மயக்கத்துல ஆழ்த்துகிறது. அதுக்கப்புறம் அந்த ஜீவாத்மா வந்து அந்த பரமாத்மாவை அடைவதிலிருந்து வஞ்சித்து விடுகிறது இந்த காமம்ங்கிறது தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. சோ எல்லா இதையும் வந்து பொய்யான சுகங்கள்ல ஆசை காட்டி இந்த மனசு, புத்தி எல்லாத்தையும் தன்வசப்படுத்தி தன்னோட அதிகாரத்தை செலுத்தி அந்த காமம்ங்கிறது வந்து ஞானத்தையும், ஜீவாத்மாவுடைய ஞானத்தையும் மறைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த சம்சாரம் அப்படிங்கிற சிறையில அந்த ஜீவாத்மாவை அடைத்து விடுகிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகா இந்த கதையோட ஒப்பிட்டு பார்க்கும்பொழுது இன்னுமே நம்மளுக்கு கிளியரா புரியும். இந்த காமம்ங்கிறது எப்பேற்பட்ட ஒரு வஞ்சக செயல் செய்யறது அப்படிங்கிறது. அதனால்தான் ஆசையை துறக்கணும், ஆசையை துறக்கணும்னு திருப்பியும் சொல்றது. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம்ங்கிறது இந்த ஆசைதான். அந்த ஆசைங்கிறத நம்ம துறக்கலைன்னா கொஞ்சம் கொஞ்சமா அது பேராசையா போகும். பேராசை அப்புறம் குரோதம், இந்த ரெண்டுமா சேர்ந்து எல்லா பாவச் செயலையும் செய்ய வைக்கிறது அப்படின்னு. ஓகே, நெக்ஸ்ட் போலாம். தஸ்மாத் த்வ மிந்திரியான் யாதோ நியம்ய பரதர்ஷப பாப்மானம்
பிரஜஹி ஹ்யேனம் ஞான விஜ்ஞான நாசனம். ஜெயா ராஜசேகர் மேம். தஸ்மாத் த்வமிந்திரியான் யாதௌ तस्मात् त्वमिन्द्रियान् यादौ நியம்ய பரதர்ஷப नियम्य भरतर्षभ தல பரதர்ஷப भरतर्षभ தலத பரதர்ஷப भरतर्षभ பாப்மானம் பிரஜஹிஹ்யேனம் पाप्मानं प्रजहिह्येनं ஞான விஜ்ஞான நாசனம். ज्ञानविज्ञाननाशनं तस्मात् त्वमिन्द्रियान् यादौ नियम्य परतर्षभ पाप्मा பரதர்ஷப भरतर्षभ पाप्मानं प्राजहिह्येनं பிரஜஹிஹ்யேனம் पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनं तस्मात् त्वमिन्द्रियान् यादौ नियम्य भरतर्षभ पाप्मानं प्रजहिह्येनं ज्ञानविज्ञाननाशनं. ஜெயா மாமிய இந்த பரதர்ஷப என்ன பாடுபடுத்துறது பத்தியில? பரதர்ஷப 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 அந்த ஒரு வார்த்தை என்ன பாடுபடுத்துறது? ஆமாங்க. பரதர்ஷபங்கிறது அர்ஜுனனை தான் சொல்றா. சோ என்ன சொல்றா? அதனால அர்ஜுனா, நீ முதல்ல புலன்களை வசப்படுத்தி இந்த காமத்தை நீ ஒழிக்க வேண்டும். அந்த காமம்ங்கிறது தான் ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் மறைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. அது என்ன ஞானம், என்ன விஞ்ஞானம்ங்கிறது என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞானம் அப்படிங்கிறது பகவானுடைய அந்த நிர்குண தத்துவத்தோட பெருமையை அறியறது. அதாவது அதுக்குன்னு ஒரு இதெல்லாம் கிடையாது, ஸ்தூல உருவம் அந்த மாதிரி கிடையாது. அது எல்லாத்துக்கும் அந்த நிர்குண தத்துவத்தை முழுமையா அறியறது. அந்த பரமாத்மாவுடைய பெருமை, அந்த பரமாத்மாவுடைய மகிமை, இதையெல்லாம் அறிவதுதான் ஞானம்ங்கிறது. விஞ்ஞானம்ங்கிறது என்னன்னா குணங்களோடு கூடிய அந்த பரமாத்மா. அதாவது உருவம் இருக்கும், உருவம் இல்லாமையும் இருக்கலாம். இப்ப நம்ம தெய்வம்னு பாக்குறோம் இல்லையா, ஒரு கிருஷ்ண பகவான்னா ஒரு ஸ்தூல ரூபமா பாக்குறோம். சோ அவருடைய கல்யாண குணங்கள், அவருடைய பெருமை, அவருடைய லீலைகள், அதெல்லாம் தெரிஞ்சுண்ட அதுதான் விஞ்ஞானம்ங்கிறது. புரியுறதா? சோ ஞானம்க்கும் விஞ்ஞானத்துக்கும் இதுதான் வித்தியாசம். ஞானம்ங்கிறது நிர்குண பரமத்தை அறிவது, விஞ்ஞானம்ங்கிறது குணங்களோடு கூடிய அந்த பரத்தை அறிவது அப்படிங்கிறது தான். சோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறா. அதாவது அந்த ஞான விஞ்ஞானத்தை எப்படி நம்ம கொண்டு வருது அப்படின்னா, அந்த பரமாத்மாவுடைய நாமத்தை எப்போதும் கூறின்னு இருக்கிறது மூலமா, அது மாதிரி அந்த பரமாத்மாவுடைய ரூபம், அவருடைய குணம், அவருடைய சரித்திரம், இதையெல்லாம் காது கொடுத்து கேட்கறது, பாடுறது, அதை பத்தி சிந்திக்கிறது, இதுல எல்லாம் நம்ம மனச ஈடுபடுத்தினோம்னா, அதே மாதிரி கொஞ்சமும் தன்னலம் கருதாது இந்த உலக நன்மைக்காக நம்ம காரியங்களை செய்யறது, நம்ம புலன்களை அதுல ஈடுபடுத்துறது, அந்த மாதிரி சுயநலம் இல்லாம பண்றது, அதே மாதிரி சாஸ்திரங்களை கடைபிடிப்பது, இது எல்லாமே நம்ம பண்ணிட்டு இருந்தாலே நம்ம புலன்களையும் மனதையும் வசப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. இது ஒரு எளிய முறை. பகவான் நாமாவை கேட்கறது, பகவான் பாட்டை பாடுறது, பகவானை பத்தி சிந்திக்கிறது, அவருடைய சரித்திரத்தை படிக்கிறது, இதெல்லாம் நம்மளால பண்ண முடியுமே. அண்ட் நம்மளுக்காக விதிக்கப்பட்ட அந்த சாஸ்திர சம்பிரதாயத்தை கரெக்டா ஃபாலோ பண்றது, அதுவும் நம்மளால பண்ண முடியும். இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்டெப்ஸா நம்ம எடுத்து பண்ணாலே நம்ம மனசையும் நம்ம புலன்களையும் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வசமாக்கி கொள்ள முடியும் அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட்
இந்திரியாணி பராண்யாஹுஹு. யாஹுரிந்திரின்னு இருக்கு இல்லையா, அந்த ரீ எடுத்துடுங்கோ. யாஹுஹு அங்க ஒரு விசர்க்கம் போட்டுண்டு ஈன்னு ஆரம்பிங்க. இந்திரியேபிய பரம் மனஹ. திருப்பியும் சொல்றேன். இந்திரியாணி பராண்யாஹுஹு இந்திரியேபிய பரம் மனஹ. மனசஸ்து பரா புத்திஹி. புத்திர்னு இருக்கு, எடுத்துட்டு விசர்க்கம் போட்டுக்கோங்க. புத்திஹி. யோ புத்தே பரதஸ்து சஹ. ஜெயலட்சுமி கணேசன் மாமி. இந்திரியாணி பராண்யாஹுஹு இந்திரியாணி பராண்யாஹுஹு இந்திரியேபியः பரம் மனः. இந்திரியேப்யः பரம் மனः. மனசஸ்து பரா புத்திः. மனசஸ்து பரா புத்திः. யோ புத்தேः பரதஸ்து சக. யோ புத்தே பரதஸ்து சஹ. இந்திரியாணி பராண்யாஹுஹு இந்திரியேப்யः பரம் மனः. மனசஸ்து பரா புத்திः. யோ புத்தே பரதஸ்து சஹ. இந்திரியாணி பராண்யாஹுஹு இந்திரியேப்யः பரம் மனः. மனசஸ்து பரா புத்திः. யோ புத்தே பரதஸ்து சஹ. பரத சொல்லக்கூடாது, பரத. பரதஸ்து. பரதஸ்து சஹ. ஓகே. சோ இங்க வந்து அந்த உள்ள இருக்கிற அந்த ஆத்மா இருக்கு இல்லையா, அந்த ஆத்மாவுடைய உண்மை ஸ்வரூபத்தை சொல்றார். அந்த ஆத்மாக்கு எப்பேற்பட்ட பலம் இருக்கு அப்படிங்கறத சொல்றார். என்ன அப்படின்னா, ஒவ்வொரு லேயரா நம்மளுக்கு உடம்புல 5 லேயர் இருக்கே, ஒரு லேயரோட அடுத்த லேயர் இன்னும் மேன்மையானது, இன்னும் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்றார். அதாவது புலன்கள் வந்து இந்த ஸ்தூல சரீரம் நம்மளுடைய மேலில் அந்த உடல் இருக்கு இல்லையா, அந்த உடலோட புலன்கள் மேலானவை அப்படின்னு சொல்றா. அதாவது இன்னும் பலம் பொருந்தியவை அப்படின்னு. சோ அந்த புலன்களை காட்டிலும் மனசுங்கிறது இன்னும் மேலானது. அந்த மனசை காட்டிலும் புத்தி மேலானது. அந்த புத்தியை காட்டிலும் எது மேலானது அப்படின்னா ஆத்மா. ஆத்மாங்கிறது எல்லாவற்றுக்கும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து இந்த இது சொல்றேன் இல்லையா, உடல், புலன்கள், அப்புறம் மனசு, புத்தி, ஆத்மா அப்படிங்கிற இந்த இத வந்து ஒரு அழகான இது கடோபனிஷத்ல வந்து ரொம்ப அழகா ஒரு தேருடைய உருவகத்தின் மூலம் இதை ரொம்ப அழகா நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. இப்ப நான் ஒரு ஸ்டோரி சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி இதுவும் ஒரு சிம்பிள் இது. இதை தெரிஞ்சுட்டாலே நம்மளுக்கு கிளீனா புரியும் இந்த இது. சோ இப்ப ஒரு ரதம் இருக்கு, ஒரு தேர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தேருங்கிறது வேற ஒன்றும் இல்ல, நம்மளுடைய உடல் அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இப்போ அந்த தேர் வந்து எது இழுத்துன்னு போறது? அதுல கட்டப்பட்ட அந்த குதிரைகள் தான் இழுத்துண்டு போறது. அந்த குதிரைகள்ங்கிறது தான் நம்மளுடைய புலன்கள். சரியா? சோ உடம்பை வசப்படுத்துறதுங்கிறது வந்து அந்த புலன்கள். உடம்பை கட்டுப்பாட்டுக்கு இழுத்துண்டு போறதுங்கிறது புலன்கள், அந்த குதிரைகள். இப்ப அந்த குதிரைய வந்து எது கட்டுப்படுத்துறது? கடிவாளம். குதிரை வந்து இப்படி போறது அப்படி போறதுன்னு அந்த கடிவாளம் தான் இது பண்றது. சோ அந்த மனசுங்கிறது தான் வந்து கடிவாளம் அப்படின்னு சொல்றாங்க. கடிவாளம் வந்து இது பண்ணினாலும் அந்த கடிவாளத்தை யார் கண்ட்ரோல் பண்றா? அந்த தேரை யார் ஓட்டுறானோ அந்த தேரோட்டிங்கிறவன் தான் அந்த கடிவாளத்தை இயக்குகிறான் இல்லையா? சோ அந்த தேரோட்டிங்கிறது யாருன்னா நம்ம புத்தி. புத்திங்கிறது தான் தேரோட்டி. புரிஞ்சுதா? சோ உடம்புங்கிறது தான் தேரு, அந்த முன்னாடி இருக்கிற குதிரைகள் தான் புலன்கள், அதை கட்டுப்படுத்துறது அந்த கடிவாளம். கடிவாளம்ங்கிறது மனசு. அந்த கடிவாளம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? அந்த தேரோட்டியுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அந்த தேரோட்டிங்கிறது தான் புத்தி. இப்போ இந்த தேர்ல பயணம் பண்றானே அந்த பிரஜை,
அதுதான் ஆத்மா அப்படிங்கிறது. சோ அந்த தேரோட்டி என்ன பண்றான், இவர் அந்த தேர்ல உட்கார்ந்து போறவா இங்க போ அங்க போ அப்படின்னு சொன்னா அவன் போறதுதான் அவன் இது. சோ அந்த தேரோட்டி யாரோட ஆணைக்கு உட்பட்டிருக்கான், அந்த ஆத்மா. சோ இப்போ இதுதான் ஹையரார்கி. சோ இந்த ஒரு இதுல அழகா நம்மளுக்கு சொல்றா. சோ அந்த புத்திங்கிற அந்த தேரோட்டி மனசுங்கிற அந்த கடிவாளத்தை உறுதியா இழுத்து பிடிச்சான்னா அந்த குதிரைகள் ஒழுங்கா வசப்பட்டு அவன் கண்ட்ரோலுக்கு வரும். புரியுறதா? சோ இதே இதுல நம்ம இந்த தேர், குதிரை, கடிவாளம், தேரோட்டி, அதுல தேரை செலுத்துபவன், இது தேர்ல பயணம் செய்பவன், இந்த இதுலயே ஹையரார்கியில பார்த்தோம்னா கிளீனா நம்மளுக்கு இது புரியும். சோ இந்த மாதிரி மனசு, புத்தி, புலன்கள் இது எல்லாம் கூடிய, அதாவது இந்த ஃபுல் தேரும் அந்த பரமபதத்தை அடையறதுக்கு ஒன்னோட ஒண்ணு கண்ட்ரோல் பண்ணி கடைசியில அந்த ஆத்மாவோட கண்ட்ரோல்ல. சோ அந்த வண்டி நேரா தேர் போச்சுன்னா அந்த பரமபதத்தை அடைவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ற. சோ இப்ப எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா ஆத்மாதான். ஆத்மாதான் எல்லாத்தை விட மேலானது. சோ ஒரு மனுஷன் தன்னுடைய ஆத்ம பலத்தை உணர வேண்டும். அந்த புத்தி, மனசு, புலன்கள் இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட் கண்ட்ரோல்ல, ஒண்ணு இன்னொன்னு கண்ட்ரோல் பண்றது இல்லையா? சோ அந்த ஆத்மாங்கிறது அத்தனையும் தன்னோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்தாலே இந்த காமத்தை ஜெயிக்க முடியும் அப்படிங்கறத தான் அழகா இந்த ஸ்லோகத்துல சொல்ற. லாஸ்ட் ஸ்லோகம் ஃபார் திஸ் இது அதேதான் திருப்பியும் வரும். ஏவம் புத்தேஃப் பரம் புத்வா சம்ஸ்தப்யாத்மான மாத்மனா ஜஹி சத்ரும் மகாபாஹஹ, பாஹோன்னு இருக்கு, ஹஹ பண்ணின்றுங்கோ, காமரூபம் துராசதம், துராசதம். ஜெயந்தி வெங்கட்ராமன் மாமி. ஏவம் புத்தேஃப் பரம் புத்வா एवं बुद्धे परं बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहः जहि शत्रुं महाभागः कामरूपं दुरासदम् कामरूपं दुराशतम् एवं बुद्धे परं बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महोभागः कामरूपं दुरासतम् एवं बुद्धे परं बुद्ध्वा संस्तभ्यात्मानमात्मना जहि शत्रुं महाबाहः कामरूपं दुरासतम्. ஓகே. சோ நம்ம பார்த்தோம், புலன்களை காட்டிலும் மனம் மேலானது, பவர்ஃபுல். மனதை காட்டிலும் புத்தி பவர்ஃபுல்லானது. புத்தியை காட்டிலும் ஆத்மாங்கிறது மேலானது, பலம் உள்ளது அப்படிங்கறத புரிஞ்சு புத்தியினால மனசை வசப்படுத்தி இந்த காமத்தை வெற்றி கொண்டு நீ காமம்ங்கிற அந்த சத்ருவை நீ கொன்று விடு அப்படின்னு அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். இந்த ஆசைங்கிறத நீ விட்டொழிச்சாலே உனக்கு முக்காவாசி ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும், ஒரு ரூட்டு கிளியர் ஆயிடும், எல்லாமே வில் ஃபால் இன் பிளேஸ். இந்த ஒரு இது காமம்ங்கிறத நம்ம விரட்டி அடிச்சுட்டோம்னா ஆசைங்கிறத, இப்ப ஏன்னா அவனுக்கு அந்த ஆசைங்கிற அந்த இது இருக்கிறதுனால தானே ஏன் சொந்தம் ஏன் பந்தம் அவளை கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதே வருது. சோ அந்த காமம்ங்கிறத நீ அந்த சத்ருவை கொன்னுடு, அடியோட மனசுல இருந்து எடுத்துடு, எல்லாமே அடுத்து அடுத்து கரெக்டா வில் ஃபால் இன் பிளேஸ்ங்கிற மாதிரி உபதேசம் பண்ற. ஆத்மாவுடைய பலம், அப்பேற்பட்ட பலம் அப்படிங்கிறத நினைவூட்டுகிறார். இதுதான் 3வது அத்தியாயம், கர்மயோகம். ஓம் தத் சத். யார் சொல்றா?
நானே சொல்லிடுறேன். इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुनसंवादे कर्मयोगो नाम तृतीयोऽध्यायः. ஸ்ரீகிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஓகேவா? இதுதான் 3வது அத்தியாயம் கர்மயோகம் அப்படிங்கறது பார்த்தோம். நிறைய இதுல கர்மயோகத்தை பத்தி இன்ன நவுட்டு, ஏன் நம்ம கர்மம் பண்ணணும், நானே கர்மத்துக்கு உட்பட்டு இருக்கேன் அப்படிங்கறது எல்லாத்தையும் சொன்னேன். அதாவது இதுல ஒரு சாப்டரும் மேல போக போக உன்னோட இன்னொன்னு இன்னும் அவ்வளோ இதுவா இருக்கே, அவ்வளோ, அதாவது ஒரு கருத்து களஞ்சியம்னு சொல்லுவா தெரியுமா, அந்த மாதிரி இல்ல. இதெல்லாம் இப்ப ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறோம்னு நினைச்சுக்கோங்க. படிச்சுட்டு இப்போ கிளாஸும் போது ஆஹா அப்படின்னு புரியுற மாதிரி இருக்கும். கிளாஸ் முடிஞ்ச உடனே அப்படியே அந்த ஸ்கிரீன் மூடின மாதிரி நம்ம மனசும் அப்படியே மூடிடும். அப்புறம் நீங்க அதை யோசிச்சு பார்த்து ரெக்கலெக்ட் பண்ணோம்னாலும் ஒரு கனெக்ஷனே இல்லாம ஒரு குழப்பமா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க படிச்சேன்னா. இதெல்லாம் திருப்பியும் 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 நம்ம அபியாசம் பண்ணணும். இத திருப்பியும் நம்ம காதை கொடுத்து இந்த ரெக்கார்டிங்லாம் கேட்டாதான் நம்மளுக்கு அது பதியும் மனசுல. இதெல்லாம் அப்படியே ஒரு வாட்டியில படிச்சு இப்போ பகவானுடைய வர்ணனை, ஸ்வரூப வர்ணனை அப்படிங்கறது நம்ம மனசுல ஈஸியா கேப்சர் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம். இது இப்படி இருக்கு, சந்திரகலை இருக்கு, முக்தாமணி சுடி இருக்கா, அப்படி இப்படின்னா அதெல்லாம் நம்ம மறக்க முடியாது. ஏன்னா இட்ஸ் அ டிஸ்கிரிப்ஷன். பட் இந்த இதுங்கிறது ஃபுல்லா தத்துவங்கள், யோக வழிமுறைகள். சோ திருப்பியும் திருப்பியும் அதை கேட்டு படிச்சு பண்ணாதான் பதியும். பட் அட்லீஸ்ட் இப்போ நான் கிளாஸ்ல சொல்லும் பொழுது அது கூடவே நம்ம டிராவல் பண்ணி புரியுற மாதிரி புரிஞ்சுன்னு வருது பாருங்க, அதுவே அச்சீவ்மெண்ட் தான். ஓகே, இப்போ சதுர்த்த அத்தியாயம் பார்க்க போறோம். 4வது அத்தியாயம் ஞான கர்ம சந்நியாச யோகம். பேரே பாருங்க பயங்கரமா இருக்கு, ஞான கர்ம சந்நியாச யோகம். சோ இதுல எல்லாமே டச் பண்றார். ஞானம்னா என்ன? அந்த பரம ஞானம், பரஞானம்னு சொல்றா இல்லையா, அது. கர்ம, திருப்பியும் கர்ம யோகத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல போற. சந்நியாசம்ங்கிறது முதல்ல 2வது சாப்டர்ல பார்த்தோமே, சாங்கிய யோகம். 1வது சாங்கிய யோகத்தை பத்தி திருப்பியும் சொல்ல போறார் கொஞ்சம். இது எல்லாமே வருது இதுல, ஞான கர்ம சந்நியாச யோகம். சோ இந்த 4வது அத்தியாயத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, பகவான் தான் அவதரித்த அந்த ரகசியத்தை பத்தி சொல்ல போற. கூடவே கர்மயோகத்தை பத்தியும் கொஞ்சம் சாங்கிய யோகத்தை பத்தியும் சொல்ல போற. எல்லாத்துக்கும் மேல அந்த பரஞானத்தை பத்தி நிறைய சொல்ல போறார். அதனாலதான் இது எல்லாமே டச் ஆறதுனால்தான் இந்த யோகம் பேரு ஞான கர்ம சந்நியாச யோகம். சோ பகவான் எதுக்கு இந்த அவதாரம் எடுத்தார் அப்படிங்கிறது இதுல வரப்போறது. முக்கியமான மகாபாரதம்னு சொன்ன உடனேயே நம்மளுக்கு தெரிஞ்ச 2 ஸ்லோகம் என்ன? யதா யதாஹி தர்மஸ்ய அந்த ஸ்லோகமும், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துஷ்கிருதாம், அதுவும் நம்மளுக்கு இதுலயும் வரும். அது பேர் என்ன? விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல. சோ இந்த 2ம் இந்த சாப்டர்ல தான் நம்மளுக்கு வரப்போறது. ஆரம்பிக்கலாம். கலாக்கண்ணன் மேம். முதல்ல கர்ம யோகத்தை பத்தி சொல்ல போற கொஞ்சம். ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच இமம் விவஸ்வதே யோகம் புரோக்தவா நஹ மவ்யயம் விவஸ்வான் மனவே பிராஹ மனு ரிக்ஷ்வாகவே ब्रवीत्. इमं विवस्वते योगम् प्रोक्तवानहमव्ययम्. 'प्रोक्तवानहमव्ययम्' 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 'प्रोक्तवानहमव्ययम्'
प्रोक्तवानहमव्ययम् प्रोक्तवानहमव्ययम् इव स्वान्मनवे प्राह विवस्वान्मनवे प्राह मनुरिक्ष्वाकवे ब्रवीत् मनुरिक्ष्वाकवे ब्रवीत्। श्रीभगवानुवाच इमं विवस्वते योगं प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मुनिरिक्ष्वाकवे ब्रवीत्। திருப்பி ஸ்ரீ பகவான் வாச்சலேருந்து ஆரம்பிக்குமா? சொல்லுங்க சொல்லுங்க. ஸ்ரீ பகவானுவாச்ச இமம் விவஸ்வதே யோகம் प्रोक्तवानहमव्ययम् विवस्वान्मनवे प्राह मुनिरिक्ष्वाकवे ब्रवीत्। இல்லம்மா மனு ஆ मनुरिक्ष्वाकवे ब्रवीत्. मनुरिक्ष्वाकवे ब्रवीत्। ஓகே, தேங்க்யூ மேம். ஸோ இப்போ போன இதுல சாப்டர்ல ஃபுல் அண்ட் ஃபுல் கர்ம யோகத்தை பத்தி சொன்னார் இல்லையா? ஸோ இங்கே அந்த கர்ம யோகத்தை பத்தி சொல்லி ஆரம்பிக்கிறார். முதல்ல இன்ட்ரடக்ஷன்ல என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஒரு தொன்று தொட்டு இருக்கும் யோகம், கர்ம யோகம்ங்கிறத பரம்பரையா வருது. நான் சூரியனுக்கு முதல்ல இந்த யோகத்தை பத்தி சொன்னேன். சூரியன் அவருடைய புதல்வன் வைவஸ்வத மனு கிட்ட இத பத்தி சொன்னார், இந்த யோகத்தை பத்தி. மனு இக்ஷ்வாக்கு அரசனுக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, இது அத்தனை காலமா சூரிய பகவானுக்கு நான் சொல்லி, சூரியன் மனு கிட்ட சொல்லி, மனு இக்ஷ்வாக்கு கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு, தலைமுறையா தொன்று தொட்டு வர்றது இந்த யோகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. கர்மயோகம்ங்கிறது அனாதியானது. ஏவம் ஏவம் பரம்பரா பிராப்தம், இம்ம போட்டுக்கோங்க. அடுத்தது இமம்னு ஆரம்பிங்கோ. இமம் ராஜர்ஷயோ விதுஹு ச காலேநேஹ மகதா யோகோ நஷ்டஃப் பரந்தப. கலைவாணி மேம். ஏவம் பரம்பரா பிராப்தம், एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः इमं राजर्षयो विदुः सकाले नेह महता सकाले नेह महता योगो नष्टः परन्तप योगो नष्टः परन्तप एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप एवं परम्परा प्राप्तम् इमं राजर्षयो विदुः सकाले नेह महता योगो नष्टः परन्तप. Beautiful. Next. स एवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम्. லக்ஷ்மி கிருஷ்ணமூர்த்தி மாமி. स एवायं मया तेद्य स एवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः योगः प्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति भक्तोऽसि मे सखा चेति सखा चेति सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम् रहस्यं ह्येतदुत्तमम् स एवायं मया तेद्य योगः प्रोक्तः पुरातनः
भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमं स एवायं मया देत्य ह्येतदुत्तमम् ओके स एवायं मया तेत्य योगप्रोक्तः पुरातनः भक्तोऽसि मे सखा चेति रहस्यं ह्येतदुत्तमम् ஹயே கிடையாது, ஹயனா குதிரைன்னு ஆயிடும். ஹேததுத்தமம். ஓகே, சோ இந்த கர்மயோகம்ங்கிறது எத்தனையோ காலமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா இந்த உலகத்துல அது அப்படியே மறைஞ்சு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்னுடைய நல்ல நண்பனும் பக்தனும் ஆவாய், அதனால உனக்கு இந்த பழமையான யோகமான கர்ம யோகத்தை உனக்கு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற. ஏன்னா அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்தது இந்த கர்ம யோகம் அப்படின்னு சொல்ற. இப்போ இந்த 3 ஸ்லோகத்திலேயே நம்மளுக்கு கர்மயோகத்தை பத்தி சொல்றார். அண்ட் என்ன சொன்னார், நான் சூரியனுக்கு இத கர்மயோகத்தை உபதேசிச்சேன், சூரியன் மனுவுக்கு சொன்னார், மனு இக்ஷ்வாக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ நம்ம எல்லாருக்குமே இப்போ ஒரு கேள்வி வரும். கிருஷ்ணருங்கிறவர் துவாபர யுகத்துலதான் அவதரிச்சிருக்கார். ஆனா சூரிய பகவான் ஆகட்டும், மனு ஆகட்டும், இக்ஷ்வாக்கு அந்த அரசன் ஆகட்டும், அவள்லாம் அதுக்கு முன்னாடியே இருந்தாளே. சோ எப்படி கிருஷ்ண பகவான் அவருக்கு சூரியனுக்கு இத உபதேசம் செஞ்சிருக்க முடியும் அப்படின்னு நமக்குள்ள ஒரு கேள்வி வரலாம். ஏன்னா கிருஷ்ண பகவான் அவதரிச்சது துவாபர யுகத்துலதான். ஆனா இதெல்லாம் அதுக்கு முன்னாடி இருந்த கிருத யுகத்திலேருந்தே சூரிய பகவான் எல்லாம் இருக்காரு. அப்புறம் எங்கேருந்து இவர் அவருக்கு உபதேசம் பண்ணார்னா எங்கேயோ இடிக்கிறது அப்படின்னு நம்மளுக்கு தோணலாம். நம்மளுக்கு தோணுனதுதான் அர்ஜுனனுக்கும் தோணித்து வெளிப்படையா அத பரமாத்மாட்டிய கேக்குறார் பகவான்ட்டு. அர்ஜுன உவாச்ச. லக்ஷ்மி நாராயணன் மாமி. அபரம் அர்ஜுன உவாச்ச சொல்லுங்க. அபரம் பவதோ ஜன்ம பரம் ஜன்ம விவஸ்வதஹ கத மேதத் விஜானீயாம் த்வமாதௌ ப்ரோக்தவா நிதி. அர்ஜுன உவாச்ச. அர்ஜுன உவாச்ச. अपरं भवतो जन्म अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति. त्वमादौ प्रोक्तवानिति. अर्जुन वासा अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति. अर्जुन वासा अपरं भवतो जन्म. என்ன மாமி? உவாச்ச. अपरं भवतो जन्म परं जन्म विवस्वतः कथमेतद्विजानीयाम् त्वमादौ प्रोक्तवानिति. சோ அர்ஜுனனுக்கு இந்த கேள்வி மனசுக்குள்ள இப்படி ஒரு ஐயம் ஏற்படுறது. உடனே அது அந்த பகவானோட வாயாலேயே அவரோட அவதார ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும்னு அவருக்கு ஆசை. அதனால அர்ஜுனன் கேட்கிறார், தயவு செஞ்சு இந்த ரகசியத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டவுட்ட கேட்கிறார். துவாபர யுகத்துல அவதரிச்சவர், நீ எப்படி இவருக்கு சூரிய பகவானுக்கு நீ உபதேசம் பண்ணிருப்ப கர்ம யோகத்தை அப்படின்னு சொன்ன உடனே பகவான் தன்னோட அவதார ரகசியத்தை சொல்ல ஆரம்பிக்கிற. நான் எல்லாம் அறிந்தவன் அப்படின்னு ஆரம்பிக்க போற. ஒரே ஒரு ஸ்லோகம் ஆரம்பிச்சு வச்சுடுறேன், அதுக்கப்புறம் எல்லாமே இனிமே இன்ட்ரெஸ்டிங்கா வரும். ஸ்ரீ பகவான் உவாச்ச. பகூனி மே வ்யதீதானி ஜன்மானி
தவ சார்ஜுன தான்யகம் வேத சர்வாணி ந த்வம் வேத்த பரந்தப. லலிதாமணி மாமி. ஸ்ரீ பகவானுவாச்ச श्रीभगवानुवाच பகூனி மே வ்யதீதானி बहूनि मे व्यतीतानि व्यतीतानि ஜன்மானி தவ சார்ஜுன. जन्मानि तव सार्जुन சா கிடையாது, சா. चार्जुन தான்யகம் चार्जुन வேத சர்வாணி. என்ன மாமி? चार्जुन தான்யகம் வேத சர்வாணி तान्यहं वेद सर्वाणि ந த்வம் வேத்த பரந்தப. न त्वं वेत्त परन्तप. श्रीभगवानुवाच बहूनि मे व्यतीतानि जन्मानि तव सार्जुन धान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तप. भगवानुवाच बहूनि मे व्यतीतानि जन्मानि तव सार्जुन சார்ஜுன இல்ல, சார்ஜுன. चार्जुन तान्यहं वेद सर्वाणि न त्वं वेत्त परन्तप. கரெக்டா? ஓகே. சோ இப்போ அழகா சொல்றார். இந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே நீ எப்படி சூரியனுக்கு உபதேசம் பண்ணிருக்க முடியும் அப்படின்ன உடனே, உனக்கும் எனக்கும் எத்தனையோ பிறவிகள் கழிஞ்சிடுத்து அர்ஜுனா. நீ இப்பதான் பிறந்திருக்க நினைச்சியா? எத்தனையோ பிறவிகள் கழிச்சிட்டு தான் இப்போ நீயும் நானும் பிறந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி நீ இல்லைன்னு நினைக்காத அப்படின்னு சொல்லிட்டு அழகா சொல்ற. சோ இப்போ மதுராபுரியில நான் பிறந்திருந்தேனாலும் இதுக்கு முன்னாடி பலவித ரூபங்கள்ல பல பிறவிகள்ல எத்தனையோ பேருக்கு நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். சோ கல்பத்துல முதல்ல கல்பம் ஆரம்பிக்கும் பொழுது நான் நாராயணனாக இருந்து சூரியனுக்கு இந்த யோகத்தை உபதேசித்தேன் அப்படின்னு பகவான் சொல்றார். சோ உனக்கு இப்ப அர்ஜுனன்ட்ட சொல்ற, உனக்கு முன்னாடி பிறவிகள் நீ இதுக்கு முன்னாடி என்னவா இருந்த அதெல்லாம் உனக்கு தெரியாது, நீ அறிய மாட்டாய். ஆனா அதனால்தான் நீ இப்படி கேள்வி கேட்கிற. ஏன்னா உனக்கு முன்னாடி பிறவி பத்தி எல்லாம் உனக்கு எந்த இதுவும் தெரியாது. ஆனா இந்த உலகுல என்ன நடக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியாம இருக்காது. நடந்தது, இப்ப நடக்கிறது, நாளைக்கு நடக்க போறது எல்லாமே எனக்கு கண்கூடு. எல்லாமே எனக்கு இப்ப நடக்கிற மாதிரி எல்லாமே எனக்கு தெரியும். எல்லா ஜீவர்கள் பத்தியும் அத்தனை பேருடைய செய்திகளையும் நான் நன்றாக அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார். நீ என்னமோ நான் இப்பதான் பிறந்தேன்னு நினைச்சிருக்கியா? நான் பல்வேறு முற்பிறவிகள் நீயும் எடுத்திருக்க, நானும் எடுத்திருக்கேன். என்ன உனக்கு உன்னோட முன்னாடி பிறவி அதுக்கு முன்னாடி எதுவுமே உனக்கு தெரியாது. நான் அப்படி இல்லை, எல்லாம் அறிந்தவன் நான். எத்தனையோ முன்பிறவிகள்லாம் எடுத்திருக்கேன், அந்த பிறவிகள்ல நான் உபதேசம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா இப்போ எடுத்த அந்த கிருஷ்ணாவதாரத்தை பத்தி அவர் சொல்ல ஆரம்பிப்பார். வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங். இனிமே அடுத்த வாரம் ஸ்டார்டிங்கே அந்த யதா யதாஹிலாம் வந்துடும். ஏன்னா அதர்மம்ங்கிறது இப்போ தலை தூக்கிறது. எப்போ நல்லவாளுக்கு கஷ்டம்ங்கிறது ஜாஸ்தியார்தோ அப்போ எல்லாம் நான் அவதரிப்பேன், அந்த தர்மத்தை நிலைநாட்டுவேன் அப்படிங்கிறது. பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே அப்படிங்கிற ரொம்ப அழகா சொல்லுவார். அடுத்த வாரம் அது பார்ப்போம். சாந்தி ஸ்லோகம் நான் சொல்லட்டுமா மேம்? மைத்திலி மாமி சொல்றா, நீங்க நெக்ஸ்ட் வீக் சொல்லுங்க. ஓகே மேம், நோ ப்ராப்ளம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலயந்தாம் ஞாயேன மார்கேன மஹிம் மகிஷாக
को ब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ता सुखिनो भवन्तु ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै विनावधीतमस्तु मा विद्विषावहैः ॐ शान्ति शान्ति शान्तिः पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्माम् अमृतं गमय ॐ शान्ति शान्ति शान्तिः ॐ सर्वं श्रीकृष्णार्पणमस्तु हरिः ॐ शान्ति शान्ति शान्तिः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् அவ்வளவுதான். Okay. சரி, எல்லாருக்குமே இது சொல்றேன். சாந்தி சாந்தி சாந்திஹி சொல்றேன் இல்லையா? சாந்தி, ஒவ்வொரு சாந்திக்கு அப்புறம் விசர்க்கம் இருக்கா? அந்த விசர்க்கத்தோட அடுத்த சாந்தி சேரும்போது என்ன ஆகும்? சாந்தி சாந்தி சாந்திஹி இஷு சேர்த்து சொல்லணும். நேத்து ஆனந்திக்கே சொல்லணும்னு நினைச்சேன், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சாந்தி சாந்தி சாந்திஹி. ஓகே சரியா? மேடம். ஓகே மா. தேங்க்யூ. தேங்க்யூ. Thank you ji. Namaskaram. Thank you, ma'am.